வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருமே தினமும் ஃபோன் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் நிறைய வசதிகள் இருந்தாலும் அதில் பாதி கூட நமக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 6 ஸ்மார்ட் ஃபோன் சீக்ரெட் ட்ரிக்ஸு உங்களோட தினசரி பயன்பாட்டை இன்னும் எளிதாக்கும். இதில் ஏதாவது ஒரு ட்ரிக்கு கூட உங்களுக்கு புதுசாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் ட்ரிக், நம்ம எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு கையில் பை இருக்கும், இல்லை குழந்தைய தூக்கிக்கிட்டு வச்சுருப்போம், இல்லை வேறு ஏதாவது வேலையை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பேனலை மேலேருந்து ஸ்வாப் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனை காலியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்க்கு போங்க. அங்கே ஸ்வாப் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இனிமே ஹோம் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கீழே ஸ்வாப் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் பேனல் உடனே திறக்கும். ஒரு கையிலேயே ரொம்ப ஈஸியாக ஃபோனை பயன்படுத்தலாம். இந்த சின்ன ட்ரிக் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்க ரெண்டாவது ட்ரிக் பார்க்கலாம். கேமரா குயிக் லான்ச். ஒரு நல்ல மொமெண்ட்டுக்கு நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா கேமராவை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அந்த மொமெண்ட்டு போயிடும். இதுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சூப்பரான வசதி இருக்குது. உங்கள் ஃபோனோட பவர் பட்டனை 2 தடவை சீக்கிரமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கேமரா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஃபோன் லாக்கில் இருந்தாலும் ஓப்பன் ஆகும். நல்ல ஒரு காட்சி, குழந்தைங்களோட சிரிப்பு, பறவை, சூரியாஸ்தமனம் எதுவாக இருந்தாலும் உடனே ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுக்கலாம். இந்த ட்ரிக்கு தினமும் பயன்படும். மூணாவது ட்ரிக்கு, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஒரே நேரத்தில் 2 ஆப்பை பயன்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்கல்ல. உதாரணத்துக்கு யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எழுதணும், இல்லை ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டே இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரீசன்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் ஐகான் மேலே டேப் பண்ணுங்கள். அங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன்னு வரும். அதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு ஆப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். 2 ஆப்புகளும் ஒரே ஸ்க்ரீனில் வேலை செய்யும். மல்டி டாஸ்கிங்க்கு இது ரொம்ப வசதியான ஒரு ஆப்பு தான். நான்காவது ட்ரிக்கு, ஃப்ளாஷ் லைட் பிரைட்னஸ். நம்ம ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் அதோட பிரைட்னஸை மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஓப்பன் பண்ணி ஃப்ளாஷ் லைட் ஐகானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே பிரைட்னஸ் லெவல் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இருட்டில் ஃபுல் லைட் வேணும்னா ஃபுல்லாக வச்சு பயன்படுத்தலாம். சாதாரணமாக இருந்தால் லோ லெவல் போதும். இதனால் பேட்டரியும் கொஞ்சம் சேமிக்கலாம். 5வது ட்ரிக்கு, ஹோம் ஸ்க்ரீன் ஆர்கனைசர். நம்ம ஃபோனில் நிறைய ஆப் இருக்கும். தேவைப்படுற ஆப்பை தேடுறதுக்கே நமக்கு பாதி நேரம் போயிடும். நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப், கேமரா, ஃபோனு, கேலரி, யூடியூப் மாதிரியான ஆப்புகளை முதல் பேஜில் வச்சு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பை அழுத்தி பிடிச்சி இன்னொரு ஆப் மேலே போட்டிங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்படி செஞ்சால் ஹோம் ஸ்க்ரீன் க்ளீனாக இருக்கும். எந்த ஆப்பையும் ஒரு நொடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். 6வது ட்ரிக்கு, பேட்ரி ப்ரொடக்ஷன். இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. நம்ம ஃபோன் பேட்டரியை ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா பேட்ரி ப்ரொடக்ஷன் ஆப்ஷனுங்கிறத பயன்படுத்தணும். செட்டிங்க்கு போய் பேட்ரி செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே பேட்ரி ப்ரொடக்ஷன் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் தேவையில்லாமல் முழுசாக சார்ஜ் ஆகிறத கட்டுப்படுத்தி பேட்டரியோட ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு இது. நம்ம ஃபோன் பேட்டரியை ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா பேட்ரி ப்ரொடக்ஷன் ஆப்ஷனுங்கிறத பயன்படுத்தணும். செட்டிங்க்கு போய் பேட்ரி செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே பேட்ரி ப்ரொடக்ஷன் ஆப்ஷன்னு ஒன்று இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் தேவையில்லாமல் முழுசாக சார்ஜ் ஆகிறத கட்டுப்படுத்தி பேட்டரியோட ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு இது உதவும். குறிப்பாக ஃபோனை 2-3 வருஷம் பயன்படுத்த நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வசதி.
அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த 6 ட்ரிக்ஸும் உங்களுக்கு எந்த ட்ரிக் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய ஹிட் அண்ட் மொபைல் ட்ரிக்ஸு, வாட்ஸ்அப் சீக்ரெட்டு, ஏஐ ட்ரிக்ஸு, யூடியூப் டிப்ஸு எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான சீக்ரெட் ட்ரிக்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.